When my granddaughter was 2 years, she was smart, young, and energetic. And the title, nobody expected her to be having a problem. But sir, character சொன்னாரு இன்னும் 2.5 years she may have, especially when அஷ்டமாதிபதி தசையில் 50% லக்னாதிபதியோட ஆக்ட் வரும். நெக்ஸ்ட் 50% அஷ்டமாதிபதி ராசி வரும்போது கண்டம் வரும். அது தப்பிச்சிட்டான்னா நல்லா இருப்பான்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக 2 years and 3 months she had a serious health problem. By God's grace, by under SARS guidance and SARS சொன்ன பரிகாரம்லாம் சொன்னதில் I am happy to inform that she came out of that problem. Now she is 10th year போயிட்டு இருக்கு. She is studying in 5th grade in USA, ஹூஸ்டன்ல படிச்சிட்டு இருக்கா, டெக்ஸஸ்ல. She just, I am happy to inform that she got the best student award இந்த வருஷம் in her இந்த கோவிட் டைம்ல யூடியூப் மூலியமா தான் நான் எனக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது. கண்டிப்பா அப்புறம் உங்களோட வீடியோஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னோட ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, பேசிக்கா என்னவோ அதை வந்து நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க இது சரிங்க மாதிரிதான் இருக்கும்னு. அப்புறம் சரிங்க அதுல இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து அந்த பூர்வ புண்ணிய டாலரை நான் வாங்கி நான் ஃபர்ஸ்ட் போட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நல்லதோ கெட்டதோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் நான் தெரியல, என்னோட ஒர்க் கேரக்டர் என்னன்னு தெரியல. நல்ல So, அதை விஷயம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் அது. பண்ண உடனே அடுத்து என்னோட பையனோட ஹாரோஸ்கோப்பை கொடுத்து அப்புறம் அவனதையும் பார்த்து அவனுக்கும் வெரி நீங்க குட். தான் பூர்வ புண்ணிய டாலர் போட்டு கொடுத்தீங்க. அவன் ஆமா கிரிக்கெட்டர், இப்ப 27 இயர்ஸ் ஆகுது. வெரி குட் தமிழ்நாடுக்கும் லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் விளையாடிட்டு இருக்காரு இப்போ. வெரி குட் நீங்க வெரி குட். சொன்னீங்க அவனுக்கு நல்ல இது கிடைக்கும் சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆமா அதனால அந்த மாதிரி குருஜி அப்படிதான் இருந்து அப்புறமா என்னோட 2-3 சிஸ்டர்ஸ்க்கு, கசின் சிஸ்டர்ஸ்க்கு அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து சரிங்க அவங்களுக்கும் நீங்க தான் பூர்வ புண்ணிய டாலர் போட்டு கொடுத்தீங்க. கரெக்ட் அதுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் இன்னும் ஆகலைங்க. அது மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு. வெரி சார் சார் வந்து எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும், 4 வருஷமா தெரியும் சார், கோவிட் முன்னுக்குல இருந்து. ஸோ நம்ம அம்மா நானு அம்மா எல்லாமே சார் கிட்ட தான் வந்து கரெக்டாக அந்த ஜாதகம்லாம் பார்ப்போம் எவ்ரி இயர். நிறைய பொருத்தம்லாம் சார் வந்து எனக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது வரைக்கும் சார் சொன்னது தான் வந்து சார் சொன்னது வந்து எனக்கு ஒன்று கூட மிஸ் ஆகாம நடந்திருக்கு. மிஸ் ஆகலை, நான் சும்மா இம்ப்ரெஸ் பண்றதுன்றதுக்காக சொல்லலை, ஒண்ணு கூட மிஸ் ஆனது இல்ல. சாரோட திங்ஸே வந்து நான் வந்து 2 திங்ஸ் பாய்க்கிறேன். ஒண்ணு வந்து அந்த யந்திரம், இன்னொன்னு வந்து நான் கழுத்துல வந்து அவரோட இதுதான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. நெறைய இப்போ வரைக்கும் சார் இது நாளையோட 6 வீக்ஸ் சார் நான் மந்திரம் படிக்கிறது. வெரி குட் வெரி குட். நாளையோட நீ படிக்கிற அந்த மேரேஜுக்காக கொடுத்த எந்திரம் வந்து நாளைக்கு 6வது வாரம். நாளைக்கு 6வது வாரம். இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கு சார். வெரி குட். அந்த எந்திரத்தை வச்ச உடனே நீ எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சு அதை பகிர்ந்துக்கோ. 2வது வாரமே உனக்கு ஏற்பட்ட சில மிராக்கிள்ஸை பத்தி பகிர்ந்துக்கோ. ஆமா. ஆக்சுவலி 2வது வாரம் கூட இல்ல சார். நான் உங்களோட போஸ்ட், உங்களோட அந்த எனக்கு ரிசீவ் பண்ண DHLல இருந்து நான் இன்னும் மந்திரம் படிக்க கூட ஆரம்பிக்கல. நான் கொண்டு வந்து டேபிள்ல வச்சேன். நீங்க சொன்னீங்க. அது அப்படியே ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த பெர்சன் வந்து என்கிட்ட பேசுனாங்க. நீங்க சொன்னீங்க, நல்லவனா இருந்தா பேசுவான், கெட்டவனா இருந்தா காணாம போயிருவான்னீங்க. நான் மந்திரம் படிக்க ஆரம்பிக்கல. நான் பிரிச்சு வச்சேன். மறுநாள் காலையில அவரே என்ன பிளாக் பண்ணிட்டாரு சார். அவரே உன்னை பிளாக் பண்ணிட்டாருன்னா எவ்வளவு பெரிய மிராக்கிள் இல்லையா அது? அவரால உனக்கு ஆபத்து வரும்ன்றதுன்னா உங்க அம்மாவே பயந்தாங்க. சார் எனக்கு வந்து அவரு கூட எந்த பிரச்சனையும் இல்ல, சண்டை இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல சார். காலையில எழுந்துச்சு பார்த்தா நம்பர்லாம் பிளாக்ல இருக்கு சார். ஓ, அதுதான் நீ ஆடியோவா போட்டிருந்த. ஆமா, அதுதான் ஆடியோ பண்ணிருந்தேன். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த முருகனை கும்பிடுறவங்க, அந்த மாதிரி சோ நான் நினைச்சேன் அப்புறம் சார் நான் உனக்கு ஆமா வரக்கூடிய அந்த கணவன் வந்து முருகன் பக்தனாவோ இல்ல முருகனுடைய பேருடையவோ இருப்பான்னு சொன்னேன். அப்படின்னு. சோ அதுதான் சார் வந்து அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் மரம் இந்த 9 வாரம் வந்து முறை முடியட்டும். முடிஞ்சானே அப்புறம் சார் கிட்ட வந்து நான் வந்து அந்த ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா எக்ஸாக்ட்லி நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே எனக்கு நடந்துச்சு. அப்படியே நடந்துச்சு. அப்படியே நடந்துச்சு சார். நான் பொய் சொல்றேன் சார். இது எனக்கு அப்படியே நடந்துச்சு சார். நான் உங்களுக்கு சார் நான் ரிசீவ் பண்ணி நான் மறுநாளே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் சார். என்ன சார் இது இப்படி நடக்குதுன்னு. என் பேர் ஈஸ்வர். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். சார்கிட்ட எங்க சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் போய் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மூலியமா தான் நம்பர் கிடைச்சு
அப்புறம் மேரி குருஜி என்னை பத்தி எல்லாம் சொன்னாரு. எது எப்படி சொன்னாரோ அது அப்படியே பளிச்சுச்சு. அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனை ஜோசியர்கிட்ட போனோம், யாரையாட்ட போனோம், அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஓரளவு 50% தான் கரெக்டா இருந்துச்சு. 50% வந்து அது ஒரு எப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டும் சொல்லுவாங்க. கெட்டது நடக்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா குருஜி எப்படின்னா கண்ணாடி மாதிரி என்ன இருக்குதோ அதை அப்படியே பளிச்சுன்னு காமிச்சிருவாரு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டைம் எல்லாத்துக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஸோ என்னோட அனுபவம் என்னன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்தது அவர் அப்படியே காமிச்சதுனால நம்ம அந்த டவுன்ஸ் வரப்போ நம்ம மனசை எவ்வளவு தைரியமா நம்ம வச்சுக்கிறோமோ அந்த டவுன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அந்த டைம்ல அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுன்னாக்கா அந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்போ உங்களுக்கு வந்து அந்த இது அவ்வளவு தெரியாது. இது மெயின் அந்த குருஜியோட ஒரு எப்படி சொல்றதுன்னா இதான் குருஜியோட எனக்கு பிடிச்சது ஒண்ணு. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸை வச்சுதான் அப்புறமா ஐ இன்ட்ரெஸ்டட் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். சரி ஒரு மாதிரி இது மோரா பிராமினிசம் கண்ட்ரோல்ல இருந்த ஃபீல்டு. அப்புறம் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ளோஸ்டு இதுவா இருக்கும். ரியாலிட்டியா அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம புரிஞ்சு இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் சார் சொன்னது இட் வாஸ் இன்ஸ்பைரிங். ஸோ அப்போதான் கொஞ்சம் எனக்கு ஜாதகத்து மேலே அப்படி கொஞ்சம் நம்பிக்கை முதல்ல இருந்து இருக்கு. பட் ரொம்ப நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செல்ஃப் சொல்ல வந்தேன் பாத்தீங்களா, வழிகாட்டிங்கிறவரு 100% விஷயத்த உருவாங்கினவங்களா இருந்தா மட்டும்தான் ஒருத்தரை வழி காட்டவே முடியும். நீ அறகுறையா இருந்துட்டோம் அப்படின்னா யாருக்குமே வழிகாட்ட முடியாது. இப்ப இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் தான், அர்த்தம் கூட நான் கேட்கல, அது கேட்கத்தான் செஞ்சேன் பாருங்க. அது இவ்வளவு விவரம் சொல்லி இவ்வளவு சொல்றாரு பாருங்க. அதுதான் இப்படி ஒரு 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 வழிகாட்டி ஒரு ஜோதிடரா இருக்கணும் அப்படின்னா அது ஒருத்தராதான் நமக்கு முடியும். குருஜி மன்னிச்சிடணும், வேற எவனாலும் முடியும். நான் உறுதியா சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கேட்டுத்தானே இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க கேட்டீங்க, ஒரு ஸ்பார்க் தான் கேட்டீங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லி இவ்வளோ கொண்டு போய் நல்லா புரிய வச்சு கொண்டாந்து இறக்கி விட்டுருவாரு. ஸோ அதுதான் சொல்றேன். இப்படி 100% ஒரு நல்ல புரிதல் கொண்ட ஒரு ஞானி தான் நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். அப்படி ஒரு வழிகாட்டியா நான் குரு கிடைச்சது வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கொடுப்பினேன்னு நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. இப்ப எங்க அம்மா காலத்துல இருந்து எடுத்துக்கிறீங்கன்னா கூட அவங்களுக்கும் பெருசா வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல. அப்ப எங்களுக்கும் யாரும் இல்ல. இப்ப அட்லீஸ்ட் இப்ப உங்களை மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து நாங்க செஞ்ச ஒரு பாக்கியம்னு சொல்லிக்கலாம். ஒரு அறியாமையில இருந்து இப்ப எங்களுக்கு ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க. இந்த டார்ச் லைட்டை புடிச்சுக்கிட்டு ஒழுங்கா வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம இந்து தர்மத்துல மட்டும் ஏன் சரியான வழிகாட்டுதல் இந்த கலியுகத்துல யாருக்கும் காமிக்கப்பட மாட்டேங்குது? இல்ல, சரியான வழிகாட்டுதல் காண்பிக்கப்பட்டால் வியாபாரம் பண்ண முடியாது. இங்க வணிகம் முக்கியமா இருக்கு எல்லாரும்.